எல்லாருக்கும் வணக்கம். வித்வுட் மீ ஹாட்ஸ்பாட் டூ wouldn't have been பாசிபிள்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா it would have been possible. Good content is always possible in any scenario, in any industry. ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. அந்த விதத்தில் ஹாட்ஸ்பாட் ஒன் அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா வித்வுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன். அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன். என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோட திங்கிங் என்னன்னா, சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லார்கிட்ட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரு வைரலா ரீச் ஆயிடுது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நம்ம நல்லது சொல்றோமோ இல்லையா, இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்றாங்க டைரக்டர்ஸ், ஒரு ஒரு ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடிச்சு நான் பேசினேன். ஆமா மச்சான், ஆமா மச்சான், எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. டேய் நீயாடா படம் பண்ணிடுறேன், உன்ன புரியல அப்படின்னு. ஆனா அவன் கதை சொல்லும் போது அப்படி இல்லடா, அப்படி நீ பேசினேன் டைரக்டர் கிட்ட பேசினேன், ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல படத்துல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னான். அதே எப்படி படத்துல இல்லாத எப்படா நீங்க ட்ரெய்லர்ல காட்டுவீங்க, என்ன ட்ரெய்லர் இருக்கோ அதனால படத்துல வரும் அப்படின்னு சொன்னேன். இல்ல மச்சான் அவன் சொல்றான், சரி நம்பவும் பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு பிடிக்கல மச்சி, இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி போனை வச்சேன். அதுக்கப்புறம் உங்க பிரஸ் மீட்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா காரசாரமான கான்வர்சேஷன் நடந்தது. அதுவும் பார்த்தேன். உங்க கோவம் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு கூட நினைச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம், இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா செருப்பால கூட அடிங்க அப்படின்ட்டு, அதுவும் பார்த்தேன். இப்படி கான்பிடன்ஸா இப்படி ஒரு கான்பிடன்ஸ் வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்க விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். பரவாயில்ல, என்ன நம்ம எதுவும் நினைச்சோம் வேற எதுவா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம். நான் ஷூட்ல இருந்தேன், என்னால தியேட்டர்ல பார்க்க முடியல. ஓடிடில வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன். அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுது, சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, சிந்திக்க வச்சுது. அண்ட் ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ். அதான் நான் பாத்தீங்கன்னா இந்த பிளே பண்ண ப்ரோமோ வீடியோல கூட பாத்தீங்கன்னா அது நானா சொன்னது, எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ, அதுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி, இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி, ஏன்னா ஒரு விஷயம் வந்து 4 பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒரு கோட்டிங் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு உலகத்துலதான் இருக்கும். அந்த கோட்டிங்கா தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னசென்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா. அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும். as parents we should be careful to let them enjoy that innocence. அது பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன், என் பையனுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது, அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அன்னைக்கு நைட்டே வந்து டேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் 2:33 நினைக்கிறேன் இந்த நைட். அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, எனக்கு கிடைக்கல. துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன், துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க, டைரக்டர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு த டைரக்டர். ஐ ரியலி genuinely from my heart I wished him, and I told him I wish more such cinema is made. And I told him thank you for also teaching me that don't judge a book by its cover. அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும். ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சீங்க இந்த படம் மூலியமா. அண்ட் நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் லெட்ஸ் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு, டைரக்டர் இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்றாரு அப்படின்னும் போது ஐ ஆஸ்க்ட் ஹிம் என்ன வச்சிருக்கீங்க, சரி இதுக்கு மேல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டையர் ஸ்கிரிப்ட் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக். திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும், எல்லாரும் யோசிப்பாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை. அதை நீங்க எல்லாரும் பாருங்க, அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட். ஆல் ஸ்டோரிஸ் ஆர் குட், பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட். அது ஏங்கிறது when you watch probably
அது ஒரு சின்ன ஒரு டிபேட்டா கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேல வரும்போது. பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னாரு, இல்ல தேர் இன்ட்ரெஸ்டட் வில் கொலாபரேட், ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு. நான் தாராளமா பண்ணலாம் துரை, ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ இட். ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாவே ஒரு ப்ரொடியூசரா மாறிடலாம்னு முடிவே பண்ணிட்டேன். அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் நீங்க பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் 2. ஏன்னா ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்னோட 15 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஐம் ஏபிள் டு ஜட்ஜ். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபிளெஜா டிசைடே பண்ணிட்டேன். அண்ட் அந்த விதத்துல என்னோட பிரதரோட ஃபிலிம் ஓஹோ எந்தன் பேபி, அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன், நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கிறாங்க. என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்னொன்னா கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ். காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் 2 இயர்ஸ், பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல. நிறைய அகெயின் நியூ டேலண்டோட ஒர்க் பண்றேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்ல படங்களை என்னைக்குமே, அது மீடியா இருக்கட்டும், ப்ரெஸ்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸா இருக்கட்டும், என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரா இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன். ஸ்ட்ராங்கா இனிமே ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசரா, ஃபுல் ஃபிளெஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்க. I'm looking forward to Hotspot 2 and presenting more such films. And விக்னேஷ் கார்த்திக் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான். ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட. நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும் போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ கொஞ்சம் நக்கலான ஆள் தான் நீங்க, ஆனா ஐ லைக் இட், ஐ லைக் யூர் கான்ஃபிடன்ஸ், இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு. சார் சார் ஏதாவது தப்பா பேசிட்டேன் நான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படிதான் இருக்கணும், ரொம்ப அமுங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன். ஸோ யூனோ ஐ ரியலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ். And you'll see that in all his films in நினைக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க. ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் மீ ஹூ கேன் அஃபோர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மூவிஸ் அண்ட் சச் ஸ்கிரிப்ட்ஸ் ஷுட் ஆல்சோ கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட். அண்ட் ஸோ வாட் எவர் சப்போர்ட் ஐ கேன் கிவ் ஃப்ரம் மை சைட், from my production, I will always be there for such films. And I want to thank Durai here. So Durai D company வச்சிருக்கிறாரு. ஸோ துரையும் நானும் சேர்ந்து தான் இப்போ எல்லா படங்களும் பண்றோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ ஐ ரெக்வெஸ்டட் துரை டு கம் ஆன் போர்ட் since I want to expand my production. We are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future. And my main right person is Durai in that aspect. So thank you Durai and thank you everyone. எல்லாரும் இங்க வந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And please continue the support and love that you give for good films. Thank you so much.